இன்றைய நாளும் அக்டோபர் மாதம் 23ஆம் திகதி வியாழக்கிழமை வெடித்திருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. இன்றைய நாளும் வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இதனை தெரிவித்திருக்கிறது. இலங்கையினுடைய வடக்கு கரையோர பகுதியை அண்டியதாக நிலை கொண்டிருக்கக்கூடிய குறைந்த அழுத்த பிரதேசம் அடுத்த 12 மணித்தியாலங்களில் ஒரு தாளமுகமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. வடமேற்கு திசையில் வட தமிழ்நாடு கரையை நோக்கி நகரக்கூடிய சாத்தியம் இருப்பதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியிருக்கிறது. மத்திய சப்ரகமுவ மேல் மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் அத்துடன் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். இப்பிராந்தியங்களில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகூடிய ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். வடக்கு மாகாணத்தில் பல தடவைகள் மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊவா மாகாணத்திலும் மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை மாவட்டங்களிலும் பல இடங்களில் பிற்பகல் 1 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகிறது. மத்திய மலை பிராந்தியத்தின் மேற்கு சரிவுகளில் வடக்கு, வடமத்திய, வடமேல், மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அத்துடன் திருகோணமலை மாவட்டத்திலும் மணித்தியாலத்திற்கு சுமார் 40 தொடக்கம் 50 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று பலமாக வீசக்கூடும். காங்கேசன்துறை தொடக்கம் மன்னார், கொழும்பு, காலியூடாக ஹம்பாந்தோட்டை வரையான கடல் பிராந்தியங்களில் அடிக்கடி மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடல் பிராந்தியங்களின் பல இடங்களில் பிற்பகல் அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 30 தொடக்கம் 40 கிலோமீட்டர் வேகத்தில் தென்மேற்கு திசையில் இருந்து காற்று வீசக்கூடும். நாட்டைச் சூழ உள்ள கடல் பிராந்தியங்களில் மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டரிலும் கூடிய வேகத்தில் அடிக்கடி காற்று அதிகரித்து வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் கடல் பிராந்தியங்கள் கொந்தளிப்பாக காணப்படும். ஆனால் இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற சந்தர்ப்பங்களில் பலத்த காற்று வீசுவதுடன் அவ்வேளைகளில் கடல் பிராந்தியங்கள் தற்காலிகமாக மிகவும் கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்கின்ற வேளைகளில் மக்கள் அவதானமாக செயற்படும் கேட்டுக் கொள்ளப்படுகின்றார்கள்.